அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. முதல்ல சூரிய பகவானானவர் கும்பராசியில இருக்கார். சூரியன் மட்டும் இல்லைங்க, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 5 பேருமே கும்பராசியில தான் இருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல சுக்கிர பகவான் பயிற்சியாகி மீனத்துக்குள்ள போறார். அதாவது உச்ச நிலை அடைகிறார். இந்த பயிற்சிகள்ல இந்த மார்ச் மாசம் நடக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தா சுக்கிரன் மட்டும்தான் இருக்கிற இடத்தை விட்டு மாறுறாரு. அடுத்தது மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானானவர் கும்பத்துல இருந்து சிம்மத்துக்கு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வக்ரமாயி மிதுனத்துல இருக்காரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் சிம்மத்துல இருக்காரு, சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதுதான் கிரகங்கள் இருக்கிற இடங்கள். சரிங்களா? இப்ப இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் போதுல பொதுவான பலன்கள்னு என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தோம்னா, அரசாங்க ரீதியா தொழில்துறைகள் நல்லா இருக்கும். தொழில் நல்லா முன்னேற்றத்தை நோக்கியே போகும், அபரிவித வளர்ச்சியை காமிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் நிப்பாட்டாம அடுத்துன்னு அரசாங்க வேலையை அதாவது வேகமா பார்த்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எலெக்ஷன் டயத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம் தான். இது இந்த நேரத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த நெகட்டிவும் இல்லை. ஆனா அதே சூரியன் சனி பகவானும் சேரும் போதில்ல, சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதில்ல, அரசாங்கத்துல பெரிய தலைவரா இருக்கவங்க, பெரும் பதவியில இருக்கிறவங்க, இல்ல குடும்பத்திலே பார்த்தோம்னா மேலதிகாரி அவங்க சொல்றத நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்லை. அரசு தொடர்புல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, அவங்க செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும், ஆனால் அவங்க வீழ்ச்சிங்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவா உலக ரீதியா இல்லை. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம். இந்த அமைப்பு உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை அதிகமா கொடுக்கும். 4ஆம் அதிபதி 2ல ராசியாதிபதியோட சேர்றாரு, 9ஆம் அதிபதி 2ல ராசியாதிபதியோட சேர்றாரு. எல்லாம் வாஸ்தவம் தான். தாய் தந்தையரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வழிகாட்டிகள் இருப்பாங்க. தனவான், தர்மவான், தானவான் அப்படின்னு எல்லா பேரும் கிடைக்கும். இதெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனால் ஆடம்பரத்துக்காகவோ இல்ல சுகத்துக்காகவோ இல்லாட்டி உங்களை 4 பேரும் போற்றி புகழணும் அப்படிங்கிறதுக்காகவோ கண்டிப்பா நீங்க பணங்காசுகளை எடுத்து செலவு பண்ணுவீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக்கிட்டா போதுமானது. இல்லாட்டி தாயாரோட உடல்நிலை பாதிப்பு இல்ல தந்தையாரோடைய உடல்நல பாதிப்பு அப்படிங்கிற பேர்ல செலவு பண்ணுவீங்க. இதுவும் நடக்கும். 2ல ஏதோ ஒண்ணு. அதாவது அந்த சுக்கிரன் சனியோட சேர்ந்துச்சு, அப்ப சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. இந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டதுனால அவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நீங்க செலவு பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையும் இந்த காலகட்டம் பெரிய லெவல்ல நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. குரு வக்ர நிவர்த்தி ஆன பின் வருமானம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசியிலே செவ்வாய், ராகு, புதன் வக்ரம் பெற்று இருப்பது பூர்வீக சொத்துல இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் வெளிவரும். உங்களுக்கு தெரியாத பிரச்சனைகள்லாம், அதாவது இத்தனை என்னென்னமோ நடந்திருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வெளியில வந்து, ஓ இது இப்படி நடந்திருக்கா, அப்படி நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஊரறிய பேசும் பொருட்டா இருக்கும். ஸோ அந்த பூர்வீக சொத்துல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை அப்படியே அமைக்கிறது நல்லது. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் விவகாரங்கள் ஊரறிய பரவும். கும்பராசி பெண்களுக்கு இந்த பையனை லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஊரறிய பரவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன, செவ்வாய் ராகு புதன் ராசியில இருக்கிறதுனால 5ஆம் அதிபதி செவ்வாயோட தொடர்பு பெற்று ராகு வரும்போதுல ஊரறிய இந்த மாதிரி உங்களை பற்றிய வதந்திகள் பரவும். ஒரு ஆணோட சேர்த்து வைத்து பேசப்படுவீர்கள் பெண்களாக இருப்பவர்களுக்கு மட்டும். இதே சுக்கிரன் புதன் ராகு இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கும். அதுக்கு போன மாசம் ஆண்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாசத்துல பெண்கள் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எதிர்பாலினத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்களின் சப்போர்ட் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவைப்படும். நீங்களும் அவங்களும் அதை பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா நின்று எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பார்த்து கொடுப்பாங்க. தொழிலை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழிலை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தொழிலை பத்தி சிந்தனை பண்ற நீங்க, வருமானத்தை பத்தி சிந்தனை பண்ற நீங்க அப்பப்ப மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கேது
உங்கள் மனைவியை உங்களிடமிருந்து பிரிப்பதற்கு என்ன வேலையோ அதை பார்க்கும். 10வதுக்கு சூரியன் சனியோட சேர்கிறார். அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்கு இடையில உள்ள கருத்து வேறுபாடு பெருசாகிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க மனைவி கிட்ட, சண்டையே போடாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரிம்மா, நீ சொன்னது சரிம்மா அப்படின்ட்டு போறது உங்களுக்கு பெஸ்ட். இல்லாட்டி தேவையில்லாத நிறைய சங்கடங்களை பார்ப்பீங்க, மனவேதனைக்குள்ளாக்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? வண்டி வாகனத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்ன, 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருந்தாலும் சனியோடு இணைகிறார், சூரியனோட அஸ்தமிக்கப்படுகிறார். அப்ப வாகனத்தோட போகும்போதுல இங்க என்ன விஷயம்னா, சூரியனோட சேர்ந்த எல்லா கிரகங்களும் அஸ்தமிக்கப்படும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்ப சனியும் சுக்கிரனும் அஸ்தமிக்கும் காலத்து சந்திப்பா ரெண்டும் அஸ்தமிப்பாங்க ஒரே நேரத்துல. அந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாகனத்துல ஆபத்து அப்படிங்கறத சொல்லலாம். ஸோ வாகனத்துல இல்ல கால்நடையால ஏதோ ஒரு பாதிப்பு, இல்ல பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இல்ல இந்த மாதிரி அந்த 4ஆம் பாவ தொடர்பு உள்ளவங்களோட ஏதோ ஒரு ஆபத்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. தாயாருடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் சூரியன் உங்க ராசியாதிபதியை அஸ்தமிக்கிறதும் சுக்கிரனை அஸ்தமனப்படுத்துவதும் தான். இதோட முக்கியம் ராசியில ராகு இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பத்தாம இருக்கு. அதாவது உயிர்காரகத்துவப்படி தாய் தந்தையருக்கு வாகனத்துல நீங்க போகும்போதுல கொஞ்சம் பத்தாம இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி செவ்வாய் ராகுவோட இணைகிறார். அப்ப செவ்வாய் ராகுவோட இணைஞ்சா என்ன வரும்? நீங்க எல்லாரையும் ஊக்கப்படுத்துவீங்க. எந்த மாதிரினா, இந்த நிறைய நியூஸ்ல பார்த்துருப்போம், நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு படங்கள்ல பார்த்துருப்போம். நியூஸ்லங்கிறதோட படங்கள்ல நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம உயர்ந்த கை அப்படின்னு பேசி பேசி நிறைய பேரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஊக்கமா பேசுற ஆளா நீங்க மாறுவீங்க. ஸோ அந்த ஊக்கமா பேசுறத கரெக்டான வழியில பயன்படுத்தினா உங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க. தப்பான வழியில பயன்படுத்தும் போதுல உங்களை நம்பி வந்த கூட்டமும் ஸ்பாயில் ஆயிரும், நீங்களும் அவங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் வரும். ஸோ செவ்வாய் ராகு சேர்ந்தாவே இந்த மாதிரி அமைப்பு வரும்போதுல அவிட்ட நட்சத்திரக்காரர்களை நம்பி பல பேர் வருவாங்கங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த வந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை உயர்த்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நீங்க உங்க சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்காதீங்க. அப்படி பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்க சுயலாபத்துக்காக பயன்படுத்தின விஷயம் நாளைக்கு அதுவே பாதிப்பாகவும் மாறும். இன்னைக்கு மாறும் நான் சொல்லல, ஆனா பாதிப்பா மாறும். அந்த பாதிப்புகளை அந்த தோஷங்களை தவிர்ப்பதற்கு நான் இப்பயே சொல்றேன், உங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க, அவங்கள காப்பாத்துங்க, அவங்கள கரை சேருங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? மற்றபடி இல்லை, ஊக்கமா பேசுவீங்க, நல்லபடியா நடந்துக்குவீங்க. அதே மாதிரி குடும்பத்துல உங்களால நிறைய குழப்பங்கள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், மனைவிக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு போற தன்மை கூட வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி தொழில ரொம்ப சிக்கலுக்கு உண்டான ஆளாக்கப்படுவீங்க. தொழிலால கடன் வாங்குற சூழ்நிலை கூட வரும். கொஞ்சம் பார்த்து நிதானமா எந்த ஒரு வேலையும் பண்றது நல்லது. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்பு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க முடியுமோ அப்படி சமாளிச்சுக்கோங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கும்பராசினர். சரிங்களா? அடுத்தது கும்பராசி சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியிலே ராகு இருக்கார், வக்ர குரு பார்க்கிறார், குரு வக்ர நிவர்த்தியாக போறார். இத்தனை நாள் நீங்க ஆடி இருப்பீங்க ஒரு ஆட்டம், அந்த ஆட்டத்தை எல்லாம் அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வெளிப்படுத்திடுவார். தப்பா நல்ல ஆட்டம் ஆடி இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோக்குமாக்கான ஆட்டத்தை ஆடி இருந்தீங்கன்னா அது அனைத்தும் வெளியில வரும். கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் கையாளுங்க. அதாவது நேர்மையான அதிகாரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க இத்தனை நாள், ஆனா இப்ப அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவங்க இப்ப அந்த வெளியில வர்ற மாதிரி, இப்ப இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், இவனை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ உங்களை இந்த நேரத்துல எல்லாரும் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. மனைவியால் மருத்துவ செலவு இல்ல மனைவிக்கு தேவையற்ற ஆடம்பர செலவு நடக்கணும். அப்படி நடக்காதுன்னா அதுவே பெரிய சண்டையா மாறும். இல்லாத பொல்லாததுக்கெல்லாம் காசு செலவு பண்ண வைப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள் நடத்துற மாதிரி இருந்து நிறைய செலவுகள் நடக்கும் கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ சுப நிகழ்ச்சிகள் நடந்து செலவானா சந்தோஷம் தான், அதெல்லாம் நெகட்டிவான விஷயம் கிடையாது, பாசிட்டிவ். ஆனா அனாவசியமா செலவு பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஏதாவது ஒண்ணுக்காண்டி பார்ட்டி பண்றேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். தொழிலை பத்தியும்
சகோதரர் ஒற்றுமையை பற்றியும் தான் நீங்க இந்த நேரத்துல அதிகமா சிந்தனை பண்ணுவீங்க. அது ரெண்டும் உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காரணம் என்ன, செவ்வாய் ராகு சேரும் போதுல ராகு செவ்வாயா மாறுவாரு. சண்டை போடுவீங்க, எல்லாத்துக்கும் வம்பு பண்ணுவீங்க, பிடிவாதம் பிடிப்பீங்க. என்னடா லைஃப் இப்படி போகுதுங்கிற அளவுக்கு நடந்துக்குவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். திருமண அமைப்புகள் இப்போ கொஞ்சம் பத்தாம இருக்கு உங்களுக்கு. அதனால திருமண அமைப்பை பத்தி இப்போ பேச வேண்டாம். அதே மாரி திருமண அமைப்பை பத்தி வீட்டுல பேசுறாங்களா, ஓகே என்னமோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒதுங்கி நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு வக்ரமாயிருக்கும், வக்ர நிவர்த்தி ஆயிருக்கும். மார்ச் 11க்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பார்க்கலாம், தைரியமா பார்க்கலாம். காரணம் என்னன்னா, குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாவே நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. பத்தாவதுக்கு சனியோட சுக்கிரன் சேர்ந்திருக்காரு, சூரியன் சேர்ந்திருக்காரு. ராசியாதிபதியும் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, நட்சத்திராதிபதியும் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. தன்னால் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுதுங்கிற அமைப்பு. எல்லாத்துல இருந்து எந்திரிச்சு வந்துருவீங்க. மார்ச் 11க்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படிங்கிறத சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள், ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்காண்டி ரொம்ப நாள் காத்திருப்பீங்க. இங்க இருந்து பதில் வராதா, இங்க இருந்து பதில் வராதா அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருப்பீங்க. கரெக்டான பதில் தேடி வரும். அந்த பதில் வர்றதுனாலே உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாகவும் சக்சஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சந்திரன் 6ஆம் அதிபதிங்கிறனால அவர் மட்டும் அப்பப்ப அஷ்டமம், சந்திராஷ்டமம் 6ஆம் இடத்துல வரும்போது, 12ஆம் இடத்துல வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு விட்டு போற அமைப்பு, அதாவது சொந்தமா தொழில் தொடங்குற நேரம் அப்படிம்பாங்கல்ல. ஏன்னா ராசியாதிபதி சனியோட சூரியன் இணைய போறார், சுக்கிரன் இணைய போறார். அதே மாதிரி குரு நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய குரு பலமாக போறார். அதாவது வைகாசி மாசத்துக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கும். இப்ப வேலை விட்டாதான் வைகாசி மாசத்துக்கு மேல சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. இப்ப வேலையை விட்டா அதுக்காண்டியே நடக்கும். அதாவது இது வந்து 3 மாசம் கழிச்சு நடக்க போறதை இப்ப நான் சொல்றேன். வைகாசி மாசத்துக்கு மேல குரு பயிற்சி உச்சமாகும் போதுல நீங்க ஒரு சொந்த தொழில் நடத்தணும். வேலைக்கு இருக்கிறவங்களாம் சொந்த தொழில் முதலாளிகள் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு வரும். ஜனனகால ஜாதகத்துல சனி தசை நடக்கும்போது அதெல்லாம் ரீச் ஆயிரும். கண்டிப்பா உங்களுக்கு இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு 30 வயசுன்னு வச்சுங்களேன். ஜனனகால ஜாதகத்துல இப்ப புதன் தசை உங்களுக்கு நடக்கும். அப்ப அவங்களுக்கு அடுத்த வரப்போற குரு சொந்த தொழிலுக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த நிகழ்வுகளுக்கு வச்சுதான் இப்ப சொல்றேன். வேலையை விட்டு போச்சுன்னா போனுச்சு, சந்தோஷமா இருங்க. புதிய தொழில் உங்களுக்கு கிடைக்க போகுது, வேலையில இருந்து தொழிலதிபராக மாறுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.